கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 121 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிற காரியம், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அதான் சங்கீதம் 127 கூட சொல்லும்போது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இதே சங்கீதத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 4வது வசனத்தில், இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். இப்படி என்ன சங்கீதம் முழுவதுமே கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் எப்படியெல்லாம் நம்மை காக்கிறார் பாருங்கள். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் நம்மை சேதப்படுத்துவதில்லையாம் சொல்லிட்டு, கர்த்தர் எல்லாருடைய தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். நம்முடைய காக்கிற தேவன் வல்லமையான தேவன், சர்வ வல்லமை படைத்த தேவன். அவர்தான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும்போது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, தூங்க கூட ஒரு இடம் இல்லை, தூங்காமல் நம்மளை பாதுகாக்கிறார். ஆகவே தான் அது மாதிரி 2வது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சரீரம் அழிந்து போகும். ஆதாமை பார்த்து சொன்னார், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். சரீரம் மண், ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்கிற ஆத்மா பொண்ணு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் சொன்னார் பாடகர். ஆகவே அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறது பொண்ணு, ஆத்மா வெளியேற பெற்றது. ஆத்மா தான் என்றென்று ஆண்டவரோடு கூட வாழக்கூடியது. அதுதான் ஒரு தராசு தட்டில் ஆத்மாவையும் இன்னொரு தராசு தட்டிலையும் உலகத்தை வைக்கும்போது ஆத்மா தான் வெயிட்டு. மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. அதுதான் ஆத்மா. முதலாவது மரணம் சரீர மரணம், 2வது மரணம் ஆத்மா நித்தியமாய் தேவனை விட்டு பிரிந்து போகிறது. ஆகவே ஆத்மா முக்கியம். அதான் சொல்கிறார், அவர் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுறாரா? காப்பார். ஆகவே எவ்வளோ வல்லமையான தேவன், எவ்வளோ மேன்மையான தேவன், நம்ம காக்கிற தேவன், நம்ம மேலே கரிசனை உள்ள தேவன், நம்ம மேல் அக்கறை உள்ள தேவன். ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சூட்டில் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது உலகத்தில் வருகிற இயற்கை பேரழிவாக இருக்கட்டும், கொரோனா போன்ற கொள்ளை நோயாக இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். COVID-19 காத்தவர், கருப்பு நிற பூஞ்சியில் காத்தவர், பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் போன்றவர்களிருந்து காத்தவர், தொடர்ந்து காப்பார். ஒரே ஒரு ரகசியம், அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையாக பின்பற்றும்போது நம்ம தொடர்ந்து காத்து வழிநடத்துவார். ஆகவே அவரை சார்ந்திருப்போம், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். கர்த்தர் நம்மை காப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் எங்களை காக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அந்த காக்கும் கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க கிருபை செய்யும், பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.